தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 6/4/2026 திங்கட்கிழமை அனுசம் நட்சத்திரம் இரவு 2:10 வரை பிறகு கேட்டேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து திருமணம் பற்றி சொல்லிக்கிட்டு வந்தேன். திருமணத்துக்கு எப்படி தயாராகிற போது முன்னாடி நம்ம ஜாதகம் பார்க்கறதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடெல்லாம் வச்சுக்கணும். நாள் குறிக்கிற போது எப்படி பண்ணணுங்கிறத பற்றி தொடர்ந்து உங்களுக்கு சொல்கிறோம்னு 2 தினங்களுக்கு முன்னால் சொன்னேன். பொதுவாக திருமணத்துக்கு இன்னும் உள்ள பழமொழிகளும் உங்களுக்கு சொன்னேன். திருமண அவசரத்தில் தாலி கட்ட மறந்தது போலன்னு ஒரு பழமொழி. இதெல்லாம் மாற்றப்பட்ட பழமொழி. திருமண அவசரத்தில் தாலி கட்ட மறந்தது போலன்னு இருக்குமா? தாலி தானே முக்கியம், தாலி கட்டுறது தானே திருமணத்துக்கு முக்கியம். அதனால அது எப்படி இருந்திருக்கணும்னா, திருமண அவசரத்தில் தாலி காட்ட மறந்தது போலன்னு இருக்கணும். அந்த மாங்கல்யம் இருக்கே, அதை வந்திருக்கக்கூடிய அந்த விருந்தினர்கள் அங்கே வாழ்த்த வந்தவங்கெல்லாம் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணதுக்கு அப்புறம் மணமகன் கையில் கொடுத்து மணமகள் கழுத்தில் கட்டணுமா. அப்படி ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு அவங்கள்ட்ட எல்லாத்தையும் இந்த ஒரு பெரிய தாம்பாளத்தில் வச்சு தாலியை ஒரு மணமாலை, பெண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு போடுற மாலை வச்சு மற்ற பொருள்கள் எல்லாம் அதில் வச்சு கையில் தொட்டு வாங்கிக்குவாங்க. எல்லாத்தையும் தொட்டு வாங்கிட்டு வாங்கப்பாங்க. நகரத்தார் குடும்பங்கள்ல எல்லாம் எல்லா இனங்கள்லையும் அது இருக்குது. அவங்க தொட்டு கொடுத்ததுக்கு பிறகு அதை கொண்டுட்டு போய் கட்டணும். திருமண அவசரத்தில் தாலி காட்ட மறந்தது போல, தாலி காட்டாமல் கட்டக்கூடாது. தாலி காட்டிட்டு கட்டணும்னா எல்லாருடைய ஆசீர்வாதமும் சேர்ந்து இவங்களுடைய வாழ்க்கையை வளமாக்குமா. அவங்க மனதில் உள்ள எண்ணங்கள் எல்லாம், எண்ணம் நல்லதானால் எல்லாம் நல்லதாகுங்கிறேன். ஆக எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்து தானே கொடுக்குறாங்க. அப்படி இந்த மாற்றப்பட்ட பழமொழிகள், தெரிந்த பழமொழிகளை பற்றி இதயம் தொட்ட பழமொழிகள்ங்கிற ஒரு புத்தகம் நம்முடைய தினத்தந்தி சார்பாக வெளியிட்டார்கள். 300 பழமொழிகளுக்கு நான் விளக்கம் எழுதியிருந்தேன். தொடர்ந்து ஒரு 170 வாரங்கள் எழுதின தொடரை அப்படி புத்தகமாக்கி தந்தி பதிப்பகம் வெளியிட்டு பெருமைப்படுத்தியது. என்னுடைய அந்த புத்தகம் நல்ல விற்பனையாகி, அமோக விற்பனையாகி சாதனை படைத்தது. பொதுவாக அதில் இந்த பழமொழியை பற்றி குறிப்பிட்டிருக்கேன். திருமண அவசரத்தில் தாலி கட்ட மறந்தது போல அப்படிங்கிறது தாலி காட்ட மறந்தது போலான்னு இருக்கணும். அதே மாதிரி 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் செய்யுங்கிற. 1000 பொய் சொல்லணும்னா என்னத்துக்காகும்? பின்னாடி அவங்க வாழ்க்கையில் ரொம்ப சிரமமாக போயிடும், சிக்கல்கள் வந்துடும். 1000 முறை போய் சொல்லியாவது ஒரு திருமணத்தை முடியும்னு அது இருக்கணும். போய் நடந்து பெண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கும் போய் நல்ல இடம், நல்ல பொண்ணு முடிச்சுக்குங்க, இவங்க நல்ல மாப்பிள்ளை, நல்ல சம்பாத்தியம், இங்கே முடிச்சுக்குங்க. இப்படி அந்த மீடியேட்டராக இருக்கார் இல்லையா, பேசி முடித்து விடுவார். அவர் 1000கணக்கான முறை நடந்து போவாராம் அந்த காலத்துல எல்லாம். இப்போ மேட்ரிமோனியல் அது இதுன்னு வந்துருச்சு, செல்லே பார்த்து எல்லாம் முடிவு பண்றாங்க. ஆனா அந்த காலத்துல போய் சொல்றது, அவங்க வீட்டுக்கு அலையிறது. ஆகையினாலே 1000 முறை போய் சொல்லியாவது ஒரு திருமணத்தை முடிக்க வேண்டும்ங்கிறத, 1000 பொய் சொல்லியாவது ஒரு திருமணத்தை முடியுன்னு அது மருவி வந்துருச்சு. இதெல்லாம் மாற்றப்பட்ட பழமொழிகள். இந்த அடிப்படையில் இந்த திருமணம் பேச தொடங்குற போது முதல்ல குலதெய்வத்தை கும்பிடணும். குலதெய்வம் கும்பிடாம எந்த முயற்சியை நம்ம எடுத்தோம்னாலும் அது வெற்றி பெறாதுன்னு சொல்லி மகா பெரியவர் சொல்லுவார். ஆகையினாலே குலதெய்வ வழிபாடு முதல்ல, அடுத்து இஷ்ட தெய்வ வழிபாடு. உங்களுக்கு எது இஷ்ட தெய்வமோ அது. அப்புறம் பூஜை ரூம்னு இருக்கு இல்லையா, நம்ம வீட்டு பூஜை ரூம், அதில் முன்னோர்களை திருப்திப்படுத்தி வழிபட்டுறணும். அதற்கு பிறகுதான் அந்த ஜாதகத்தை நம்ம எடுத்து திருமணம் பார்க்க தொடங்கணும், திருமணம் பேச தொடங்கணும். அப்படி பேச தொடங்குற போது முதல்ல பொருத்தம் பார்க்கறதுக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லையா, கொடுக்குற போது ஜாதகத்தை ஜெராக்ஸ் எடுத்து தாங்கம்பாங்க. ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தோம்னா ஜெராக்ஸில் கருப்பு மையில் விழுகும். அதை கலர் ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கணும். ஊதா அந்த மாதிரி நீல கலரில் இருக்கலாம், மற்ற கலர்கள் இருக்கலாம். அது கலர் ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கணும். கருப்பு கலரில் ஜாதகத்தை வச்சு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு அந்த குலதெய்வ இஷ்ட தெய்வ சன்னதியில் அந்த ஜாதகத்தை வச்சும் கும்பிட்டு கொடுக்கலாம். அப்படி வழிபட்டு கொடுக்குற போது மஞ்சள் தடவி கொடுக்கணும். மஞ்சள் தடவுற போது என்ன பண்ணுவாங்க, அப்படி மேலே இருந்து இது கீழே தடவிக்கு வருவாங்க. அப்படி மேலே இருந்து கீழே இறங்கு மஞ்சளாக தடவக்கூடாது, ஏறு மஞ்சளாக தடவணும். கீழே இருந்து வச்சுக்கிட்டு போய் மேலே வரைக்கும் போகணும். கீழே 3 பொட்டு மாதிரி வைப்பாங்க, நடுவில் 3 வச்சு மேலே 3 வச்சு கையில் கொடுக்கணும். அப்படி ஏறு மஞ்சளாக வச்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஜாதகத்தை நம்ம முதல்ல கொடுக்குற போது, ஜாதக பொருத்தம் பார்க்க கொடுக்குற போது சித்த யோகமாக இருக்கா, அன்னைக்கு முகூர்த்த நாளா இருக்கா, சந்திராஷ்டமம் இல்லாமல் இருக்கான்னு பார்த்து கொடுக்கணும். சந்திராஷ்டமம் இருந்துச்சு அப்படின்னா போராடி கல்யாணங்கள் முடிகிற மாதிரி பல இடங்களில் தடைகள் வருமா. ஆகையினாலே இவற்றையெல்லாம் பார்த்து நம்ம செய்கிற போது நமக்கு அந்த திருமண வாய்ப்புகள் விரைவில் கைகூடும். ஆக இப்படியெல்லாம் இந்த திருமணத்தில், இன்னும் இந்த திருமணத்துக்கு நாள் குறிக்கிற போது ஒரு 8 கருத்துக்கள் இருக்குது. அவற்றையெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். எனவே எது செய்தாலும் நீங்கள் யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, நண்பர்கள் கூட உங்களுக்கு பகையாகலாம். வரவை காட்டிலும் செலவு கூடும், விரயங்கள் அதிகரிக்கும், திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். எதையும் நீங்கள் யோசித்து செய்வதே நல்லது.
ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மனக்கசப்புகள் மாறும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். உங்களுடைய ராசிநாதனாக விளங்குகின்ற சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் 2லே குரு இருக்கின்றார். லாபஸ்தானாதிபதியான குரு 2ல் இருப்பதனாலே தொழில் முன்னேற்றம் ஏற்படும், புதிய ஒப்பந்தங்கள் வரும், வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு இருக்கின்றார். குருவினுடைய பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதனாலே கல்யாண கனவுகள் நனவாகும், சுப செய்திகளும் வந்து சேரும், சுப செலவுகளும் ஏற்படும், வருமானம் 2 மடங்காக உயர்ந்து வளர்ச்சி கூடுகின்ற நாள். அதை வாங்க வேண்டும், இதை வாங்க வேண்டும் என்றெல்லாம் திட்டம் திட்டி இருப்பீர்கள். அவைகளெல்லாம் இன்று நிறைவேறப் போகின்றது. அதிகாலையில் வரும் தொலைபேசி வழி தகவல் உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அற்புதமான நாள், யோகமான நாள். இன்று ராகு 8லே இருக்கின்றார். கும்பராகு குடங்குடமாய் கொடுக்கும் என்பார்கள். எனவே இதுவரை இந்த தடைக்கற்கள் எல்லாம் இப்பொழுது படிக்கற்களாக மாறும். தெய்வ நம்பிக்கை கூடும், சேமிப்பை உயர்த்துவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். அந்நிய தேசத்திலிருந்து வரும் அழைப்புகளை கூட ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கொஞ்சம் கவனம் அதிகம் தேவைப்படுகின்ற நாள். அனுபவஸ்தர்களின் ஆலோசனையும் அதே நேரம் ஆன்மீக பெரியவர்களின் ஆசையும் பெற்று இன்று நீங்கள் காரியத்தை தொடங்க வேண்டும். ஏனென்றால் அஷ்டமத்திலே சூரியன், செவ்வாய், புதன், சனி 4 கிரகங்கள் கூட்டணியாக இருக்கின்றன. அஷ்டமம் வலுவாக இருக்கின்ற பொழுது எது செய்தாலும் நீங்கள் உங்களுக்கு மனதுக்கும் திருப்தி இருக்காது, மனக்லேசங்களும் ஏற்படும், செய்யும் காரியங்களும் வெற்றிகரமாக முடியாது. எனவே இன்றைக்கு மிக 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 கவனத்தோடு செயல்பட வேண்டும். யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். பொதுவாக பண பொறுப்பு சொன்னால் அதில் சிக்கல்கள் வரலாம், கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்கின்ற நாள். இன்று ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கும். புதிய உத்தியோகத்திற்காக விண்ணப்பித்திருந்தால் அது உங்களுக்கு கைகூடலாம். நேற்று குறை கூறிய மேலதிகாரிகள் இன்று உங்களை பாராட்டுவார்கள். உத்தியோகத்தில் உள்ள சில நுணுக்கங்களை கூட கற்றுக் கொடுப்பார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். துலாம் ராசினர்களே, உங்களுக்கு இன்று தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கின்ற நாள். உத்தியோகத்தில் இருந்தால் இதில் இருந்து நமக்கு சம்பாத்தியம் போதவில்லையே, உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே, நாம் தனியாக செய்தால் என்ன என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயமாக தொழில் தொடங்கலாமா என்றெல்லாம் நீங்கள் சிந்தித்திருப்பீர்கள். அந்த சிந்தனைகள் இப்பொழுது முடிவு கிடைக்கப் போகின்றது. நல்ல முடிவாக வரும். நண்பர்கள் கூட்டு சேருவதாக சொல்லுவார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் கேது. பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். ஒரு சிலர் வெளிநாட்டு முயற்சியில் ஈடுபட்டிருப்பார்கள். அவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடலாம். அதே நேரத்தில் 5ஆம் இடத்தில் ராகு இருப்பதனாலே பிள்ளைகளை மட்டும் உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியிலேயே சந்திரனுக்கு 8லே குரு, சகட யோகம். எனவே பணம் வந்து கொண்டே இருக்கும், ஆனால் செலவும் வந்து கொண்டே இருக்கும். எப்படி சக்கரம் சுழலுகிறது அதுபோல வாழ்க்கை சக்கரம் சுழலும். வந்த மரணமே பணம் செலவாகிவிட்டது என்று கவலைப்பட வேண்டாம். மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தொகை கிடைத்துக் கொண்டே இருக்கும். எந்த புது முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டாலும் அதில் உங்களுக்கு வெற்றி உண்டு. முயற்சிகள் கைகூடுகின்ற நாள். மதிநுட்பத்தால் மகத்தான காரியம் ஒன்றை இன்று செய்து முடிப்பீர்கள். பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக அமையும். இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த அனுகூலங்கள் அதிகரிக்கின்ற நாள். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கும். வசந்த காலத்திற்கு வழிகாட்டுகின்ற விதத்திலேயே கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன. ஆனால் அர்த்தாஷ்டம சனியோடு புதன், செவ்வாய், சூரியன் 3 கிரகங்களும் இருக்கின்றன. 4ஆம் இடம் மிக வலுப்பெற்றிருக்கிறது. இடம்பூமி விற்பனை உங்களுக்கு ஏற்படலாம். என்றைக்கும் நீங்கள் வாங்கி போட்ட இடம், குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதில் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். வந்து விட்டு போன சில காரியங்கள் இப்பொழுது அந்த காரிய தடையகன்று இன்று முடிவுக்கு வரலாம். அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை. ஒரு தொல்லை நிவர்த்தியானால் அடுத்த தொல்லை வரலாம். குறிப்பாக சனி 4ல் இருக்கும் வரை ஆரோக்கிய தொல்லைகள் வரத்தான் செய்யும். இருந்தாலும் நீங்கள் சனிக்கிழமை சனி வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். இன்று திங்கட்கிழமை என்பதனாலே இன்று சோமாஸ்கந்தரை வணங்குவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 7.5 விலகிவிட்டது. இருந்தாலும் 8லே கேது. இந்த ராகு கேதுக்கள் பயிற்சி வரை கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். இருந்தாலும் 2ல் இருக்கும் ராகுவால் உங்களுக்கு பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். பண நெருக்கடிகள் அகலும். தொலைபேசி வழியில் வருகின்ற தகவல் உங்கள் தொழில் முன்னேற்றத்துக்கு உறுதுணை புரிவதாக இருக்கலாம். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவுக்கரம் நீட்டுவார்கள். புதிய ஒப்பந்தங்களும் உங்களுக்கு இன்றைக்கு வரலாம். 6ல் குரு இருப்பது 12ஆம் இடத்துக்கு அதிபதி என்பதனாலே எதிர்பாராத சில நல்ல திருப்பங்களை இன்று காணப்போகின்றீர்கள். உத்தியோகத்தில் திடீரென உங்களுக்கு பதவி உயர்வோ
ஊதிய உயர்வோ கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும் இந்த நாள் நல்ல நாள். கும்பராசினியர்களை உங்களுக்கெல்லாம் இன்று மாற்றுக் கருத்துரையோர் மனம் மாறுகின்ற நாள். கூட்டு முயற்சிகளிலிருந்து விலகி தனித்து இயங்குவீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். நீங்கள் கேட்ட சலுகைகளை உங்களுக்கு வழங்குவார்கள். உதிரி வருமானங்கள் உங்களுக்கு வரலாம். பஞ்சாயத்துகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். கும்பராகு குடங்குடமாய் கொடுக்கும் என்பார்கள். எனவே நீங்கள் அரசு வழியிலோ அல்லது வள்ளல்கள் மூலமாகவோ ஏதேனும் உதவிகள் கேட்டிருந்தால் அந்த உதவிகள் இன்று உங்களுக்கு கிடைக்கலாம். 2 நிலை சனி கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றுவீர்கள். கடைசி நேரத்திலாவது காப்பாற்றி விடுவீர்கள். வாக்குஸ்தானம் 4 கிரகங்கள் முற்றுகையிட்டிருக்கின்றன. 1 சூரியன், செவ்வாய், புதன், சனி. எனவே அரசு வேலைக்காக நீங்கள் விண்ணப்பித்திருந்தால் அது கூட உங்களுக்கு கைகூடலாம். நேர்முக தேர்விலும் வெற்றி கிடைக்கும் இந்த நாள் நல்ல நாள். மீனராசினியர்களை உங்களுக்கு இன்றைக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம். அதே நேரம் ஜென்மத்தில் செவ்வாய், சூரியன், புதன், சனி 4 கிரகங்கள் பகை கிரகங்களின் சேர்க்கையும் இருக்கின்றது. அதே நேரம் புதன் நீச்சம் பெற்றிருக்கின்றார். கேந்திராதிபதி தோஷம் பெற்ற கிரகம் நீச்சம் பெறுவது நன்மைதான் என்றாலும் கூட செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. ஒரு சில காரியங்கள் முடிவடையாமல் பாதியிலேயே நிற்கலாம். பணிகள் பாதியில் இருக்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லும் வாய்ப்பும் உண்டு. தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் பல நல்ல வாய்ப்புகள் கை நழுவி செல்லலாம். கலைஞர்களுக்கு கூட புதிய ஒப்பந்தங்கள் வருவது போல் தோன்றி கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லும். என்ன இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட வேண்டும். 2 சுக்கிரன் இருப்பதால் தேவைக்கேற்ற பணம் வரலாம். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இன்று திங்கட்கிழமை என்பதனாலே சிவாலய வழிபாடு உங்களுக்கு சிறப்பை வழங்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.